கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, கேமரூன் கிரீனோட நியூஸ் கேள்விப்பட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இது உண்மைதானான்னு ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் நியூஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் ஆமாம் உண்மைதான் ப்ரோ, ரிப்ளேஸ்மெண்ட் தேட போகிறாங்களான்னு சொல்லி இன்னொரு டவுட்டு. கேமரூன் கிரீனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் இல்லை, இன்னொரு பிளேயருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் தேட போகிறாங்க ஆர்சிபி. இது எல்லாமே ஆர்சிபி தலையில் மிகப்பெரிய இடியாக வந்து விழுந்திருக்கு. சரி ஓகே, கேமரூன் கிரீன் எப்போ க்யூர் ஆவார், அதை தாண்டி ரிப்ளேஸ்மெண்ட்னா யார் வரப்போகிறா, ஸோ வெளியில் எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் நியூஸ் கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டெவான் கான்வேக்கு வந்துட்டு கொரோனா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் க்யூர் ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ மேக்ஸிமம் 30 நாள் பக்கம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பயோ பபிள் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வெளியில் வர முடியும் அப்படிங்கிற தகவல் வந்துருச்சு. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாகவே எதுவுமே யோசிக்கல அப்படின்னு தான் சொன்னோம். பிகாஸ் டெவான் கான்வே ஃபார்மில் இல்லாத ஒரு ஆள் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு போல பர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு நம்மளுடைய ரச்சின் ரவீந்திரா வச்சிருக்காங்க. ஸோ கீப்பர் மட்டும்தான் ப்ராப்ளம். எம்எஸ் தோனி ஃபுல் சீசன் பண்ண போறாரு, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட யாராவது மாற்றி விட்டுருவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகேவா, இது அப்படியே வந்துட்டு கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஆர்சிபி பக்கம் வந்தோம்னா சேம் ப்ராப்ளம். ஸோ சிஎஸ்கேவோட மிகப்பெரிய ப்ராப்ளம் சொன்னோம், கேமரூன் கிரீனுக்கு கோவிட் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ கேமரூன் கிரீனை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு பிளேயர். அதுக்கு முன்னாடியே அவருக்கு கிட்னி இஷ்யூஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ அதை தாண்டி இப்போ கோவிட் மாப்பா பாவம்பா அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அவருக்காக நிறைய பேர் ப்ரே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி இவ்வளோ கோடி கொடுத்து எடுத்துமே, ஸோ அவர் தான் மிடில் ஆர்டருடைய சிங்கம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 4 ஓவர் ரொம்ப ரொம்ப க்ரூசியலுங்க. பிகாஸ் இப்போ முகமது சிராஜ், அதுக்கப்புறம் வந்து ஃபெர்கூசன் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வைசாக் விஜயகுமார், அப்படி இல்லைன்னா வந்துட்டு யஷ் தயாள் இவங்களை வச்சுக்கலாம். ஸோ இதை தாண்டி வந்துட்டு ஒரு ஓவர் போடுறதுக்கு ஆள் வேணும். ஸோ கம்பல்சரி வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரில் பார்த்தோம் அப்படின்னா அவரை எடுத்தோம்னா ஸோ கண்டிப்பாக 4 ஓவர் அப்படிங்கிறத அவர்கிட்ட இருந்து வாங்கிடலாம். ஸோ அவர் இல்லாதது மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய பேர் கேட்கலாம் அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் டாம் கரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. டாம் கரனோட நியூஸ் நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. நம்ம டீடைல் வீடியோ 2 வாரத்துக்கு முன்னாடியே போட்டுட்டோம். டாம் கரன் கம்முனே இருக்க மாட்டாருங்க, மறுபடியும் இன்ஜுரி பண்ணி வச்சுட்டாரு. அவருக்கு க்யூர் ஆகிறதுக்கு 2 மந்த்துக்கு மேலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஐபிஎல்லோடைய முதல் 5 மேட்ச் வரைக்கும் அவர் மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபிட்னஸ் நல்லா இருந்தால் உள்ளே வருவார். அப்படியே வந்தாலும் பேட்டிங் மட்டும் தான் பண்ண முடியும், நீல இன்ஜுரி ஆகிடுங்காட்டி பவுலிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க, ஆர்சிபிக்கு யார் கண்டுபட்டுச்சுன்னு தெரியல, அடிமையான அடியாக விழுந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ கேமரூன் கிரீனோட ரிப்ளேஸ்மெண்ட் தான் அவர். ஆனால் அவருக்கே இன்ஜுரியா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இன்னும் அட்டவணை அப்படிங்கிறது அஃபீஷியலாக வரல. மார்ச் 22 வந்துட்டு ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 100%. பிகாஸ் விமன்ஸ் ஐபிஎல்லுடைய ஃபைனல் மார்ச் 17 நடக்குது. அதுலேருந்து ஒரு 5 நாள் கேப்லேயே பார்த்தோம் அப்படின்னா மென்ஸ் ஐபிஎல் அப்படிங்கிறது தொடங்குது. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 2 வந்துட்டு T20 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதாவது வேர்ல்ட் கப் T20 அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது மார்ச் 22 மே 26 வரைக்கும் ஐபிஎல் நடக்க போகுது அப்படிங்கிறது ஆணித்தனமாக உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இது கூட நடத்தி முடிக்கணும். ஸோ டேட் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நான் இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணதுலேருந்து 60 நாள் இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு கோவிட் கியூர் ஆகிறதுக்கு அவருக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா இந்த பயோ பபிள், அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட்டு, ஸோ டீமில் இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் இருக்காங்கிறத பார்க்கணும். ஸோ டீம் கிட்ட இருந்து விலக்கி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் ஏறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, கிட்டத்தட்ட 1 வீக் பக்கம் ரெஸ்ட் எடுக்கணும். இது எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட 45 நாள் கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்கிறது வந்துட்டு 2021 சிஎஸ்கே கப்படிச்சாங்க இல்லையா அபுதாபியில், ஸோ அந்த மாதிரி அந்த கண்டிஷனில் போய் விளையாடுறதுக்கு கிட்டத்தட்ட 45 நாள் இந்த மாதிரி பயோ பபிள்குள்ளே இருந்துட்டு அப்புறம் தான் வெளியில் வந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 மாதம். இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் 45 நாள் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 10 பக்கம் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவ்வளோ டேஸ் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே வந்துட்டு வெளியில் வந்துடுவாங்க. பிகாஸ் இப்போ அவ்வளோ சீரியஸ் எல்லாம் இல்லை. ஸோ மேக்ஸிமம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு சரி பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுனால குயிக்காகவே பார்க்க முடியும். ஸோ கேமரூன் கிரீனை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக 1 மந்த்துங்க. ஸோ மார்ச் 1 அப்படிங்கும்போது ப்ராப்பராக வந்துட்டு கியூர் ஆயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஒரு ஃப்ளைட் எல்லாம் ஏறி வரும்போது ஆர்சிபியோட முதல் ஒரு மேட்ச் மிஸ் பண்ணாலே பெரிய விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக செகண்ட் கேம்லேருந்து ஆடுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஸோ ஒரு மேட்ச் மட்டும் வில்ஜாக்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுலேயும் வந்துட்டு எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனால் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையே இந்த ஒரு டாம் கரன் தான். டாம் கரனுக்கு பதிலாக யார் எடுக்கிறது, யார் ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ஜேசன் ஹோல்டர் எடுத்துக்கலாம், ஸோ கெயில் ஜேம்சன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆப்ஷன்லாம் இருக்குது. இன்னும் புரட்டி பார்த்தோம்னா நிறைய பேர் கிடைப்பாங்க. குறிப்பாக அதிகப்படியான பேர் வந்துட்டு கண்ணு வச்சிருக்கிறது ஜிம்மி நீசம். செம்மையான ஒரு ஃபினிஷர். இப்போ ரீசெண்ட் டைமில் நல்லா பண்ணிட்டு இருக்காரு நியூசிலாந்து கிரிக்கெட்டுக்காக. ஓடியில் பார்த்துருப்போம் 350 ரன் சேஸ் பண்ணும்போது ஆஸ்திரேலியாவோட நின்று அடிச்சு கொடுத்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி 2 ரன் விதர்ஸில் வந்துட்டு தோத்தாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 65 ரன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீசம் கொண்டு போய் விட்டார். செம்மையான ஒரு இன்னிங்ஸ். ஸோ அதே மாதிரி எல்லா பக்கம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அரௌண்ட் த வேர்ல்டு கிடைக்கிற டோர்னமெண்ட் எல்லாமே நீசம் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ டாம் கரன் இல்லைன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டான ரிப்ளேஸ்மெண்ட் ஜிம்மி நீசம் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. நிறைய பேர் இப்போ நியூசிலாந்து பிளேயர்ஸ் தான் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அவைலபிலிட்டி பிரச்சனையே இருக்காதுங்க. அவங்களுக்கு பெரிய டோர்னமெண்ட் எல்லாமே பார்த்தோம்னா
ஜூலைக்கு அப்புறம் தான் வருது. அதாவது இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் நடக்கலைன்னா ஆசஸ் நடத்தியிருப்பாங்க இல்லையா. ஸோ இங்கிலாந்து அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா கண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஆர்சிபிக்கு நீசம் வந்துட்டு செட் ஆவார். ஸோ டாம் கரன் மாதிரி செம்மையான ஒரு பவுலர், அதை விட பெட்டரான ஒரு பேட்டர் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அதே மாதிரி போன வருஷம் ட்ரை பண்ண ஜேசன் ஹோல்டர் ஆர்சிபிக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேர் வரலாம். ஜேசன் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அவ்வளோக்கா இல்லை, ஓஹோன்னு இல்லை. டாம் கரன் மாதிரி ரொம்ப மீடியமாக தான் ஆடிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்டெல்லாம் பேட்டிங் அப்படியே தூக்கி கிரவுண்டை விட்டு வெளியில் வீசிடுவார். இப்போ அந்த ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் கம்மியாகி போயிடுச்சு. ஆனால் பவுலிங் அந்த ஸ்கில் அப்படியே இருக்குது. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் இந்த பொல்லாட், பிராவோ இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா அந்த ஒரு ஸ்லோவர் பால் ஆகட்டும், அந்த வேரியேஷன் நிறைய வச்சிருக்காங்க. பால் வந்து போடுறது ஸ்லோவாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பயங்கரமாக 150 போட மாட்டாங்க. அந்த வேரியேஷன் மூலிமா விக்கெட் எடுக்கக்கூடிய ஸ்கில். ஸோ கண்டிப்பாக ஜேசன் ஹோல்டருக்கு அந்த ஒரு திறமை இருக்குது. இப்போ டாம் கரன் வரலைன்னா இப்போதைக்கு இந்த 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அது போக ஜெய்மிசன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கலாம். ஸோ யார் உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆர்சிபியோட அப்டேட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆர்சிபி ஃபேனா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலை இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.